1/1/1998. 1/1/1998. 6:25 PM. 6:25 PM. சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர ராசி, மிதுன லக்னம். மகர ராசி, மிதுன லக்னம். என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்க? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன லக்னம் உங்களுக்கு ஜோசியம் ஓரளவுக்கு நல்லா வரும். உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி வலுவா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்களுக்கு ஜோசியம் நல்லா புரியும். உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஐயா. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு? இது எப்ப மாறும்? வீடு நிலம் வாங்குற அமைப்பு இருக்குங்களா? கர்மாதிபதிகளுடைய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க 8, 10ஆம் இடங்களோட தொடர்பு கொண்டிருக்காங்க. குருதச சனி புக்தி. ஆமா, உங்களுக்கு தடிக்க விழுந்துதான் எந்திரிப்பீங்க. குருதசை முழுக்க 8ஆம் இடத்துல நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதியே உச்சனோடு சுபத்துவமாக அப்படி இப்படின்னு உட்காந்துருக்கிறாரு. 8, 10ஆம் இடங்களோட தான். இப்போ குருதசை நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நல்ல பலன்களை தான் செய்யும். குருதசை சனி புக்தியில எந்த நல்லதும் நடக்காது. 8, 10 தொடர்புகள் வர்றதுனால. அதுக்கப்புறம் குருதசை புதன் புக்தி. குருதசை புதன் புக்தி 6, 8 தொடர்புகளா வந்துருது. குருதசை கேது புக்தியில இருந்து தான் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே ஜன்மச்சனியின் காரணமாக 2020 இருந்தே நீங்க சுத்தமா நல்லா இல்ல. ராகுதசை சந்திர புக்தியில இருந்தே. ஆக இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுங்க. 2029 9ஆம் மாசத்துல குருதசை கேது புக்தி வருது. அந்த குருதசை கேது புக்தியில இருந்து தான் நல்லா இருப்பீங்க. சரிங்கய்யா. இப்போ வீடு மனை வாங்குற அந்த மாதிரி ஏதோ அமைப்பு இருக்குங்களா? கடன் வரும், உசாரங்க, வில்லங்கம் வரும், எதுவும் வேண்டாம். ஓ சரிங்க. கடன் ஒரு ஹவுசிங் லோன் போடுற மாதிரி வில்லங்கம் இல்லாத ஃப்ளாட். இப்போ இது இல்லாமல் இந்த மாதிரி அமைப்பில் எப்படி கொடுப்பாருன்னா, காசை கொடுத்துடுவீங்க, அனுபவிக்க முடியாது. சரிங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர்கிட்ட போய் கட்டிடுவீங்க. சரிங்க. பில்டர் 5 வருஷம் 10 வருஷமாக வீடை ஒப்படைக்க மாட்டார். ஆனால் உங்கள் சம்பளத்துலேருந்து டியூ மட்டும் போய்கிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? புரியுதுங்க. அந்த மாதிரி வில்லங்கள்லாம் அந்த புதன் 6ஆம் இடத்துல கொடுப்பார். கடன் வந்துடும். அனுபவிக்காமலேயே கடனை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. சரிங்க. வீடு வாங்குறதா இருந்தாலும், காடு வாங்குறதா இருந்தாலும், கார் வாங்குறதா இருந்தாலும், எதை வாங்குறதா இருந்தாலும் 1க்கு 4 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. சரிங்கய்யா. ஜாப் மாறினாங்களா ஐயா? ஜாப் மாறினாங்களா ஐயா? எதுவுமே நான் பாசிட்டிவாக சொல்ல மாட்டேங்க. நான் பாசிட்டிவான ஆளு தான். சரி. சின்ன சின்ன தடங்களோட தான் வரும். இப்போ கூட மாறுறதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் புதன் பக்தியில் எதையும் செய்யாதீங்க. 2027 ஜூலைக்கு பிறகு, ஜூனுக்கு பிறகு. ஓ சரிங்க. புதன் பக்தி சுத்தமாக குருதசை புதன் பக்தி 6, 8 தொடர்பாக தான் செய்யும். ப்ரமோட் பண்ணும். வேலையை கொண்டு போய் எங்கேயாவது அப்படி இப்படி இடிச்சு வைக்கும். சரிங்க. யாரை நம்பி வேலையை இது பண்ண வேண்டாம். இந்த 2 வருஷம் உங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்ச காரணத்தினால, ஆனாலும் சமாளிப்பீங்க. உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கறனால. சரிங்க. கிரிமினல் தொடர்புகள் ஏற்படும். கிரிமினலாக தான் எதையும் யோசிக்க வைக்கும். யோசிக்காமல் எதையாவது செய்ய வைக்கும். சரிங்க. அதனால் இந்த 2 வருஷம் 2028, 27, 28 இந்த 2 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2029 நல்லாயிருக்கும். சரிங்க. 31 வயசுலேருந்து. சரியா? இந்த 2 வருஷத்துக்கு எதுக்கும் ஒரு கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்